வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 12 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 21 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், அப்படிதானே? இனி இந்த காணொளியில் 22வது கேள்வியிலிருந்து படிக்கலாம் வாங்க. பிரிவு 3 எவையேனும் ஏழனுக்கு மட்டும் விடை தருக. 22 மயங்கலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இதில் பாருங்கள், நமக்கு கலை களை களை அப்படின்னு 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 3 வார்த்தையோட உச்சரிப்பும் நமக்கு எப்படி இருக்குது? ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ நாம் இதில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருள் புரிஞ்சுக்கிடணும். முதல்ல உள்ள கலை இருக்கா, அந்த கலை நம்மளுடைய திறமையை குறிக்கிறது. 2வது கலை இருக்கா, இது சோர்வு. சரியா, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த சோர்வை குறிக்கிறது. 3வது உள்ள கலை கரும்பு அல்லனா மூங்கில் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. சரியா, அப்போ முதல்ல நாம் அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றால நம்ம என்ன செய்யணும், ஒரு வாக்கியம் உருவாக்கணும். சரி, இப்போ பொருள் படித்தாச்சு, இப்போ வாக்கியத்தை உருவாக்கலாமா? தம் வறுமையை களைய கலை கூத்தாடி கயிற்றில் ஏறி பல கலைகளை நிகழ்த்தினான். சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 23 வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையை அகற்றி பல நல்லவற்றை கற்றுக் கொடுக்கும். இப்போது நம்ம இதில் எதுலெல்லாம் மெய்யெழுத்துக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஆசிரியருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து கீழ்ப்படிதல் வருது. அந்த கீ க வரிசையில் வர்றதுனால நம்ம அதுக்கு முன்னாடி இக்கு போடுறோம். சரியா, அதுக்கடுத்து உண்மையானவற்றின்னு இருக்குது, அதுக்கடுத்து தெரிந்து அப்படின்னு இருக்குது. அப்போ அது த வரிசையில் வர்றதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம், இத்து. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து அகற்றி, அதுக்கடுத்து ப வரிசை வந்திருக்கனால நம்ம இப்பு போட்டிருக்கோம். நல்லனவற்றை அடுத்து கற்று கொடுத்துருக்காங்க. கற்று க என்ன வரிசை, க வரிசை, அதனால் நம்ம இக்கு கொடுத்துருக்கோம். கொடுக்கும், அதில் கோ க வரிசை, அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், இக்கு போட்டிருக்கோம். அப்போ அதுக்கு முந்தின உள்ள வார்த்தையில் முதல் எழுத்து என்ன வரிசையில் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குரிய மெய்யெழுத்துக்களை இடணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? 24 தொடரில் உள்ள பிள்ளைகளை நீக்கி எழுதுக. இதில் பாருங்கள், மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன இருக்குது. அப்போ இதில் மானம் இருக்குது. மானம் அப்படிங்கிறது வானம். சரியா, இதில் பயிருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், பயருன்னு எழுதணும். அப்போ வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. சரியா, சரி. அடுத்து எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் கட்டிடம் கொடுத்துருக்காங்க, அது என்ன வரணும்னா கட்டடம் அப்படின்னு சொல்லி வரணும். இதில் அரசுன்னு சொல்லி வல்லின ர கொடுத்துருக்காங்க, நம்ம இடையின ர போட்டு எழுதணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ அந்த வார்த்தையை பார்க்கலாமா? எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பொலிந்தான் அல்லது தொழுதனர். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் பொலி எழுதிக்கிட்டோமா, இந்து வந்துச்சுன்னா அதை நம்ம அடைப்புக்குறிக்கில் போட்டுட்டு அதுக்கு முந்தி இத்து அப்படிங்கிறது போட்டுக்கிடணும். இந்த போட்டிருக்கேன்னா அதே மாதிரி. அதுக்கடுத்து கூட்டல் போட்டுட்டு தாவை நம்ம எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிப்போம். அப்போ அந்த இத்தை போட்டுட்டு அடுத்து கூட்டல் போட்டு ஆ போட்டு அந்த இன் கடைசியில் இருக்கா அதை இப்படி சேர்த்து ஆன் போட்டுக்கிடணும். அப்போ பிரிக்கிறது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பொலி கூட்டல் இத்து கூட்டல் அடைப்பு குறிக்கில் இந்து, அப்புறம் கூட்டல் இத்து, அதுக்கப்புறம் கூட்டல் ஆன். அப்போ பொலி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்தகால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து தொழுதனர் பிரிக்கலாமா? தொழு பிரித்தாச்சு. இந்த த நம்ம எப்படி வாய்ப்பாட்டில் பிரிப்போம், இத்து கூட்டல் அ அப்படின்னு பிரிப்போம். அப்போ இத்து போட்டாச்சு. அப்புறம் இந்த ஆவை அப்படியே போட்டுட்டு அடுத்து ந இருக்கா,
நாவை எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிப்போம். அப்போ இந்த ஆவையும் இந்த அன் போட்டுக்கலாம், ரெண்டையும் சேர்த்து அன் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் கூட்டல் போட்டுட்டு இன் கூட்டல் ஆ பிரிச்சிருக்கோமா, இந்த ஆவையும் இந்த இர்ரையும் சேர்த்து போட்டுறணும். அப்போ அர் வந்துடுமா? அப்போ தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். அப்போ தொழு பகுதி, இத்து இறந்தகால இடைநிலை, அன் சாரியை, அர் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? 26 இலக்கண குறிப்பு. தாழ்கடல் அல்லது உலகு. தாழ்கடல் வினைத்தொகை. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாழ்கடல் அப்படிங்கிறது 2 வார்த்தையாக இருக்கா? தாழ் கூட்டல் கடல் 2 வார்த்தை வருதா? முதல் வார்த்தை நமக்கு கட்டளை சொல்லாக இருக்கணும். சரியா? முதல் வார்த்தை எப்படி இருக்கணும்? கட்டளை சொல்லாக இருக்கணும். ரெண்டாவது வார்த்தை கடல் இருக்கா? இந்த கடல் பெயர் சொல்லாக இருக்கணும். அதுக்கடுத்து இது 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னது? வினைத்தொகை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வினைத்தொகை கண்டுபிடிக்க புரிஞ்சிச்சா? அடுத்து உலகு போகலாமா? உலகு ஆகு பெயர். அதாவது இது இடம் அப்படிங்கிற ஒரு இடத்த உணர்த்தாமல் உலகத்தில் உள்ள மக்களை இது குறிக்கிறதுனால இது என்னது? ஆகு பெயர். சரியா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இலக்கண குறிப்பு? அடுத்து போகலாமா? 27 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. அவங்க ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தலைமை கொடுத்துருக்காங்க. தலைமைங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதணும். தலை கூட்டல் மை அப்படின்னு பிரித்தும் நம்ம 2 வாக்கியமாக எழுதணும். சரி, முதல்ல சேர்த்து எழுதுக பார்க்கலாமா? தலைமை, தலைமை வகிக்க வேண்டும். அதுக்கப்புறம் எப்படி பிரிச்சிருக்கோம்? தலைமை, தலை மையை வாங்க வேண்டும். புரிஞ்சிருச்சா? அடுத்து 28 கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. திரை, கான், கைத்தட்டல், மக்கள் அப்படின்னு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த 4 வார்த்தையை வச்சு நாமளாக என்ன செய்யணும்? ஒரு தொடரை உருவாக்கணும். அப்போ உருவாக்கலாமா? திரையில் காட்சியை கண்டேன், கண்டு கழித்து கைத்தட்டி மக்கள் ரசித்தனர். சரியா? புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 29 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அதாவது பேச்சு வழக்கு அப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்குது. சரியா? எழுத்து வழக்கனா நம்ம அதை கரெக்டாக என்ன செய்யணும்? எழுதுகிற மாதிரி இருக்கணும். சரி, நிலத்தை கௌரணும்டா அப்போ தான் வகுறு நிறையும் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, நிலத்தை விழ வேண்டும், அப்போதுதான் வயிறு நிறையும். சரி, அடுத்து போகலாமா? 30 மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இதில் 2 இது கொடுத்துருக்காங்க.